ஹாய். அதாவது என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதாவது அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் டைம் இல்லையா, குயிக்காக கொஞ்சம் ரெடி ஆகி சரி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாருங்க ரெடி ஆகிறாங்க. ஸோ நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பரபரப்பாகவே எல்லாம் போயிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், விசேஷம் நடந்தாலே எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், எல்லோரும் ரெடி ஆகிட்டு அப்படியே கோவிலுக்கு வந்தாச்சு. இதோ இந்த மகாமுனீஸ்வர் சாமிக்கு முன்னாடி தான் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு காது குத்த போகிறோமா. ஸோ அங்கே சீர்வரிசை தட்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து கொண்டு வரது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே இங்கே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பரபரப்பாக தான் அப்படியே போய்ட்டு இருந்தது. அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கோவில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமா. ஸோ அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். மொட்டை அடிக்கிறவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்களா. ஸோ பூசாரி இருந்துட்டு தம்பிக்கு 90 போட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக வழி அனுப்பிச்சி வச்சாரா. ஸோ அவ்வளோதான், இனிமேல் எங்கள் அண்ணாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு சாப்பி ஃப்ரீயா விடுங்களா? ஒண்ணு இல்ல குடிக்கணுமா? அவ்வளவுதான் சாமி, நீ பேசுதாமா அவன்கிட்ட பேச. சரி அழுவாத. முடியா இருக்குதுப்பா, இருப்பா. காதுல எல்லாம் ஃபுல்லா முடி. பாரு நல்லா போடு. அங்க போறாங்க முடியாடா. அவ்வளவுதான் வாங்கி போட்டுருங்க. அவ்வளவுதான் ரைட் ரைட் மடியில் வச்சு அவனை நீ மடியில் வை. பேச வேணாம் பாப்பா. அவ்வளவுதாண்டி சாமி, அவ்வளவுதாண்டி சாமி. கீழே உட்காந்து முடியாது. ஸோ என் தங்கப்பில் ரொம்ப அழுதுட்டான். மொட்டை அடிக்கும்போது தான் ரொம்ப அழுதான். ஒரு 20 நிமிஷம் கிட்ட. காது குத்தும்போது கூட ஒரு 5 நிமிஷம் தான் அழுதான். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். அப்புறம் கொஞ்சம் அவனை வந்து சமாதானப்படுத்தியாச்சு. அப்புறம் எல்லாம் ஆராத்திலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் கூட அந்தளவுக்கு எடுக்கலை. எல்லாம் ஹரிபரியாக கிளம்பி வந்தாச்சு. டைம் ஆகிடுச்சு லஞ்சுக்கு அப்படின்ட்டு. அங்கே கோவிலில் வந்து நான்வெஜ் அலௌடு இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து சிக்கன் மட்டன் எக் எல்லாம் வச்சு சாப்பாடு விருந்து போட்டாச்சு. வெஜ்ஜும் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே பண்ணியிருந்தோம், எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இதை எங்கள் ரணதிரனுக்கு நாங்கள்லாம் போட்டது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக என்னால் காட்ட முடியல வீடியோவில், சாரி, என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ ஃபங்க்ஷன்லாம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ என்னை வந்து நானும் வீடியோவில் வந்து காமிச்சிக்கவே முடியல. இந்த சைடில் மாட்டெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஸ்டெட் வந்து வியர் பண்ணுறது மாட்டலோட. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.